வெல் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் PERT அண்ட் CPM பற்றி பார்ப்போம். ஸோ PERT அண்ட் CPM இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆஸ் வெல் அஸ் கவர் பண்ண வேண்டிய கான்செப்டும் கூட. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ PERT அண்ட் CPM எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஃபார் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் ஆஃப் ஏ லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் பண்ணுறதுக்காக நம்ம PERT அண்ட் CPM டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா மினிமைசிங் தி பாட்டில் நெக் டிலேஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டரப்ஷன். அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலே, அதாவது நேரம் விரயத்தையும் அதே மாதிரி இன்டரப்ஷன்ஸையும் நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த PERT அண்ட் CPM பயன்படுத்துறதுனால நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா டு மினிமைஸ் த பாட்டில் நெக் டிலேஸ் அண்ட் இன்டரப்ஷன்ஸ். ஸோ ஆஃப் தென் பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ PERT அண்ட் CPMல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஒரு 3 கான்செப்ட் பயன்படுத்துவோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். நெட்வொர்க், ஆக்டிவிட்டி அண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிற 3 கான்செப்ட் பயன்படுத்துவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்னா என்ன டிஸ்கஸ் பண்ணிடலாம். நெட்வொர்க்னா ஒன்றும் இல்லைங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் நெட்வொர்க்கிங். இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் சீக்வன்ஸாகவும் இன்டர் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஆக்டிவிட்டி 1 இருக்குன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 2 வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருக்கணும். எப்படி கனெக்டாக இருக்குன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நமக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் நெட்வொர்க். ஸோ ஆஃப் தென் ஆக்டிவிட்டினா என்னன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எ ப்ராஜெக்ட். ஸோ நெட்வொர்க்னா என்னன்னா சீக்வன்ஸ் ஆஃப் activity. So network na sequence of activity. Then activity na enna a part of sequence or part of a network. So part of a network or a project. So இது வேணா நம்ம எங்க பயன்படுத்துறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டிங்கிறது என்னன்னா a part of a network which consumes time and resource. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, மிஷினிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, அதேமாதிரி சர்ஃபேஸ் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி, பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டி நமக்கு என்ன ஆகுதுன்னா கம்பைன் ஆகி நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக என்ன கிடைக்கிதுன்னா நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கம்பைன்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் நெட்வொர்க். ஸோ ஆஃப் தென் ஈவெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மெர்ஜ் ஆஸ் வெல் அஸ் பர்ஸ்ட்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஈவெண்ட் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸ்டார்ட் ஆர் எண்ட் ஆஃப் அன் ஆக்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ மெர்ஜ் ஆக்டிவிட்டினா த ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் த ஈவெண்ட் ஆர் டுவோர்ட்ஸ் தி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெர்ஜ் ஆக்டிவிட்டி அப்படிம்போம். ஆர் the activities which are moving away from the project அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம burst activity அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆக்டிவிட்டி A1 அஷ்யூம் பண்ணிக்கோங்க, இது ஆக்டிவிட்டி A2ன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ A1 A2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஈவெண்ட் ஆர் ப்ராஜெக்ட்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா burst activity அப்படிம்போம். அதுவே A1 A2 ரெண்டு ஆக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ், அதாவது அந்த ஈவெண்ட்டை நோக்கி பயணிச்சதுன்னா அதை நம்ம மெர்ஜ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப் தென் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரிசிடர் as well as சக்சிடர் ஆக்டிவிட்டிஸ் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ ப்ரிசிடர்னா பிஃபோர்னு அர்த்தம், சக்சிடர்னா ஆஃப்டர்னு அர்த்தம். ஸோ ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் டன் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஏ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரிசிடர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப் தென் த ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் டன் ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன், ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்காக நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை சக்சிடர்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிசிடர்னா என்னன்னா பிஃபோர் ஃபாலோட் பை, அதுவே சக்சிடர்னா ஆஃப்டர். ஓகேங்களா?
successor means it is after, preceder means it is before. ஓகேங்களா? அப் தென் டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது இஸ்ரோவில் 2020 கேட்டிருக்காங்க டம்மி ஆக்டிவிட்டினா என்னென்னு. ஸோ டம்மி ஆக்டிவிட்டியை பற்றி சொல்லணுன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிசோர்ஸ் அண்டு நோ டைம். ஸோ டம்மி ஆக்டிவிட்டினா என்னென்னா நோ டைம் அண்ட் நோ ரீசோர்ஸ். ஸோ நோ டைம் அண்ட் நோ ரீசோர்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது நெட்வொர்க் ஏக்கும் ஆக்டிவிட்டி ஏக்கும் ஆக்டிவிட்டிக்கு பிக்கும் உள்ள ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் டம்மி ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ ரெண்டு ஆக்டிவிட்டிக்கு நடுவில் நமக்கு ப்ரெசிடென்ட் ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளால் ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் டம்மி ஆக்டிவிட்டி. அப் தென் இதை வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா டாட்டட் லைனில் இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி A1 இருக்குது. ஸோ இப்படி டாட்டட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டி 2 போகிறாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப் இதை யார் தருவானா நமக்கு டம்மி ஆக்டிவிட்டி தருவாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் டம்மி ஆக்டிவிட்டி என்னென்னா டு மெயின்டைன் தி லாஜிக்கல் சீக்வன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டம்மி ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நோ டைம் அண்ட் நோ ரிசோர்ஸ். இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மெயின்டைனிங் த லாஜிக்கல் சீக்வன்ஸ் பை கிரியேட்டிங் த ப்ரெசிடென்ஸ் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் இண்டிகேட்டட் பை டாட்டட் லைன்ஸ். இந்த பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட்டையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப் தென் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ இப்போ தான் நம்ம சிபிஎம்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம பேசிக்ஸ் தான். ஸோ சிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி ஓரியன்டட். இது எதை டிட்டர்மின் பண்ணுதுன்னா மினிமம் டைம் தட் ஏ ப்ராஜெக்ட் கேன் பி கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மினிமம் டைமை கால்குலேட் பண்ணுறதுக்காக நமக்கு கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ த ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் சிபிஎம் ஆர் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அப்போ தென் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை பற்றி சொல்லணும்னா கிரிட்டிக்கல் பாத்தை பற்றி சொல்லணும்னா கிரிட்டிக்கல் பாத்துங்கிறது என்னென்னா ஒன் டைம் எஸ்டிமேஷன். இது எங்கே பயன்படும்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிட்டிக்கல் பாத் மெத்தடை பயன்படுத்தலாம். இட் இஸ் ஆல்சோ ஆக்ட் as a பிளானிங் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஓரியன்டட். ஸோ ஆக்டிவிட்டி ஓரியன்டட் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டைம் தட் கேன் பி ஓகேங்களா? ஸோ மினிமம் டைம் தட் கேன் பி required ஃபார் கம்ப்ளீட்டிங் தி ப்ராஜெக்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப் தென் டைம்ஸ் இன்வால்வ் இன் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுங்கிறது என்னன்னா ஒன் டைம் எஸ்டிமேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பயன்படுத்தலாம். ஒன்று டோட்டல் ஃப்ளோட் டைம், இன்னொன்று இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட், தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்னு பயன்படுத்துகிறாங்க. ஸோ டோட்டல் ஃப்ளோட்கான ஃபார்முலா என்னென்னா லேட்டஸ்ட் ஃபினிஷிங் மைனஸ் ஆஃப் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் மைனஸ் ஆஃப் வேரியன்ஸ் ஆர் டியூரேஷன். ஓகேங்களா? அப் தென் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் மைனஸ் ஆஃப் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் மைனஸ் ஆஃப் வேரியன்ஸ். அப் தென் ஃப்ரீ ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் மைனஸ் ஆஃப் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் மைனஸ் ஆஃப் வேரியன்ஸ். அப் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக்குங்கிற கான்செப்ட் பயன்படுத்துவாங்க. ஸ்லாக்கான ஃபார்முலா என்னென்னா லேட்டஸ்ட் ஈவன் டைம். ஸோ லேட்டஸ்ட் ஈவன் டைம் மைனஸ் ஆஃப் இயர்லியஸ்ட் ஈவன் டைம். ஸ்லாக் இஸ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஈவன் டைம் மைனஸ் ஆஃப் இயர்லியஸ்ட் ஈவன் டைம். ஓகேங்களா? அப் தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெர். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் கான்செப்ட் பார்த்துருக்கோம். அப் தென் சிபிஎம் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெர் ப்ரோக்ராம் எவால்வேஷன் ரிவ்யூ டெக்னிக். ஸோ ப்ரோக்ராம் எவால்வேஷன் ரிவ்யூ டெக்னிக் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்னென்னா ப்ரோக்ராம்ங்கிறது என்னென்னா ஈவெண்ட் ஓரியன்டட், அதே மாதிரி
P for probabilistic times. Probabilistic மெத்தடுக்கு பயன்படும். பட் CPM வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடுக்கு பயன்படும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா CPM வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ், பட் PERT வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிஸ்டிக்கு பயன்படும். ஓகேங்களா? தென் இட் ஆக்ட் as a கண்ட்ரோல் டிவைஸ். அதே மாதிரி CPM வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் டிவைஸில் ஆக்ட் ஆகும். பட் PERTங்கிறது கண்ட்ரோல் டிவைஸில் ஆக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் நமக்கு வந்து பயன்படுத்துவாங்க PERTல. அது என்னென்னா ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம் as well as மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ PERT வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஈவெண்ட் ஓரியன்டட் as well as probabilistic time, control device, optimistic time, pessimistic time, most likely time. இது வந்து பார்த்தீங்கன்னா PERTல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ தென் டைம்ஸ் இன்வால்வ் இன் PERTல வந்து என்ன டைம் யூஸ் ஆகும்னா ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், பெசிமிஸ்டிக் டைம். ஓகேங்களா? ஆப்டிமிஸ்டிக் டைம்னா என்னென்னா ஆப்டிமம்னா மினிமம்னு அர்த்தம். ஸோ ஆப்டிமம்னா மினிமம், ஆப்டிமம் மீன்ஸ் மினிமம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பாசிபிள் டைம் அண்டர் அன் ஐடியல் கண்டிஷன். ஸோ மினிமம் பாசிபிள் டைம் அண்டர் அன் ஐடியல் கண்டிஷன். தென் மோஸ்ட் லைக்லி டைம். மோஸ்ட் லைக்லி டைம்ங்கிறது என்னென்னா பெஸ்ட் எஸ்டிமேஷன். பெஸ்ட் எஸ்டிமேஷன் டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் த ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பெசிமிஸ்டிக் டைம். ஸோ ஆப்டிமிஸ்டிக்கும் பெசிமிஸ்டிக்கும் நடுவில் அக்கறாகிறதுக்கு பேர் தான் மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ இப்போ பெசிமிஸ்டிக் டைம்னா என்னென்னு பார்ப்போம். பெசிமிஸ்டிக் டைம்னா என்னென்னா த லாங்கஸ்ட் டைம் வேர் எவ்ரி திங் கோஸ் ராங். ஸோ நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம். பர்ஃபெக்டாக முடிஞ்சதுன்னா அது ஆப்டிமிஸ்டிக். ஓகேங்களா? சப்போஸ் அதே ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக முடிஞ்சதுன்னா, ஸோ அதே ஆக்டிவிட்டி ராங்காக முடிஞ்சதுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெசிமிஸ்டிக் டைம் வந்து நம்ம ராங்காக பண்ணுறதுனால பெசிமிஸ்டிக்கில் லாங்கஸ்ட் டைம் அக்கர் ஆகும். பட் அதே ஆக்டிவிட்டியை நம்ம கரெக்டாக பண்ணுறதுனால ஆப்டிமிஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டைம் அக்கர் ஆகும். ஓகேங்களா? தென் த டைம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் யூஸ்ட் இன் PERTல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எஸ்டிமேட்டட் டைம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ டோட்டல் எஸ்டிமேட்டட் டைம்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்து 3 டைமையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அது என்னென்னா டிபி ப்ளஸ் T0 ப்ளஸ் 4TM டிவைடட் பை 6. ஸோ டிபினா என்னென்னா பெசிமிஸ்டிக் டைம், T1 ஆப்டிமிஸ்டிக், TMனா மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நமக்கு POMனு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு. ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு POMனு ஞாபகம் வரும். ஸோ டிபி ப்ளஸ் TO ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் TM, டிபி ப்ளஸ் TO ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் TM டிவைட் பை 6 போட்டோம்னா நமக்கு டோட்டல் எஸ்டிமேட் டைமுக்கான ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ், அதாவது டிபி, TO, TM இதெல்லாமே என்ன டிஸ்ட்ரிபியூஷன்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் MCQ. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். தென் CPM, PERT and their times. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம PERT and CPM followed by the times involved in PERT and CPM பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.